இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையிலே பூஜை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துக்கு தாங்க போயிருந்தேன். நிறைய பேர் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா முருங்கைக்கீரையோ இல்லை எந்த கீரையுமே கிடையக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது உண்மையாக இருந்தால் சொல்லுங்கள், அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிறேன். ரீசெண்டாக தம்பி வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் வந்து முருங்கை மரம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. எங்கள் அம்மா கிட்டே போயிட்டு அம்மா இன்றைக்கி நீ முருங்கைக்கீரை கடைஞ்சி கொடு அப்படின்னு கேட்டேன். சரி கடையிறேன், ஆனால் கீரைக்கு எங்கடி போகிறதுன்னு கேட்டாங்க. இதோதான் பக்கத்து வீட்டில் சூப்பராக இருக்குது, உடச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு உடச்சிக்கலாமா இங்கெல்லாம் அப்படிலாம் உடைக்க முடியாது, காசு கொடுத்தா தான் கீரை, அது எங்கே எப்படி இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா சொல்கிற, காசு கொடுத்தா தான் கீரை, நம்ம ஊரெல்லாம் பக்கத்து வீட்டிலே போய் சும்மாவே உடச்சிட்டு வருவோமே அப்படின்னு சொன்னதுக்கு அங்கே உடச்சிட்டோம், ஆனால் இங்கெல்லாம் முடியும் உடைக்க முடியாது, சண்டைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ காசு கொடுத்து தான் கீரை வாங்கினா எனக்கு வேணாம், நான் ஊரில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து என்ன தெரியுது, எந்த ஒரு பொருளும் நமக்கு பக்கத்தில் இருந்தால் அதோடைய விளைவு தெரியவே தெரியாது, இடையே இருந்தால் தான் அது நம்ம கண்ணுக்கு பொக்கிஷமாக தெரியுது. அதனால் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை பொக்கிஷமாக பாதுகாத்துக்கணும் போல். மதியம் போல் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதம், முருங்கைக்கீரை கடையில், பீட்ரூட் தாங்க செஞ்சுருந்தேனே. அதாவது இப்போ வெயில் காலம் அதிகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் வெளியே இருக்கிற பூச்சி போட்டெல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அந்த சந்து பொந்து இண்டு இடுக்கெல்லாம் கொஞ்சம் வெல்டிங் வச்சுட்டு அதெல்லாம் அடைச்சிட்டு இருந்தாங்க. கயிறு கட்டலுமே செஞ்சுருந்தாங்க. எப்படி இருக்குது ஃபுல் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ காட்டுறேங்க. இனி ஒரு மினி விலாகில் பார்க்கலாம்.